ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஷிவானி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூஜை பண்ண வேணாம்னு நினச்சேன். சரி, ஓகே, பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நான் எந்திரிக்கும் போது 5 மணி ஆயிருந்தது. வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணும், அதனால் எந்திரிக்கவே முடியல. சரி, இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாங்க பூஜைக்கு வாங்கன்ட்டு. சரி போகணுமே, சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியே மட்டும் விளக்கேற்றிட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு, பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே நீ வா அப்படின்னு வாக்கான்னு சொல்லியிருந்தாங்க. போயிருந்தோம். அவங்க தான் பஜனைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. போயிட்டு பாப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு, பாப்பாவுக்கு பர்த்டேன்றனால போயிட்டு விஷ் பண்ணி பூஜையெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு, வந்துட்டோம். அதாவது இது 2 டேஸ் விளாக் தான், ஒரே நாள்து கிடையாது. நான் நேற்று கொஞ்சம் கொஜ்ஜு மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டேன். பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வந்து அதாவது தக்காளி, பூண்டு எல்லாமே எண்ணெயில் வணக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சிடணும் உப்பு போட்டு. போட்டுட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் வாசனை, பூண்டு வாசனை, நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கொஜ்ஜு. இது ரொம்ப நாளாக நான் செஞ்சு சாப்பிட்ணும் இந்த மாதிரியான ஒரு ஆசை இருந்தது. அக்கா வந்தால் செஞ்சு கொடுப்பாங்க. நார்மல் கத்திரிக்காயிலே செஞ்சால் இன்னும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம்னா இன்னும் சரியான டேஸ்ட்டுக்கு வரும். இது நிறைய பேர் மிக்சிலே கொஞ்சம் ஒரு மிக்சியில் போட்டுட்டு கையில் பிசைய முடியலைன்னா ஒரு டர்ன்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைச்சோம்னா அது இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம கையிலே நான் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டேன். சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி கொஞ்சம் இருந்தது. சரி எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணிச்சுன்றனால தான் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம், நானும் தம்பி பாப்பா எல்லாம். நமக்கு சரியும் ஒரு சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், களிக்கு சாப்பிட்லாம், சுட சுட சாதத்துக்கு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நைட்டுக்கும் சேர்த்து இருந்தது, அதே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டே எந்திரிச்சு தான் காலையில் எந்திரிச்சு பாப்பா பர்த்டேன்றதுக்காக போயிட்டு வந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு பூஜைதே போட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோம். அதனால தான் எந்திரிக்கவே முடியல, வேலை அதிகமாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். சரி, காயெல்லாம் போய் வாங்கிட்டு எடுத்து வச்சாச்சு. இது என்னோட வேலை கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் வேலை. அவரு ஊருக்கு போயிருந்தார் ஆந்திராக்கு. அதனால் நான் இது நானே எல்லாம் பார்த்ததுனால அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு, இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்டு கீழே தரையில் உட்காந்து எப்பட்றா செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன்.